ஆனால் விமான நிலையத்துக்கிட்ட மண்ணு தடத்துல ஒரு பெண்ணு 3 பேரு கற்பழிச்சு இதாயிடுச்சுன்னு ஒரு நியூஸ் வந்தது. நான் கூட வீடியோ போட்டிருந்தேங்க. அவங்கள 3 பேர்த்த துடியலூர்ல போலீஸ் கால்லயே சுட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க நிறைய கேஸில் அவங்க இரு பதிவாயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் என்னன்னா, நம்ம பெண்ணுக்கு எந்த ஆட்சி வந்தாலுமே நம்மளுக்கு பாதுகாப்புங்கிறத நமக்கு நாம தான் விதிச்சுக்கணும். அதாவது இந்த ஆட்சி அந்த ஆட்சி நீங்கள் சொல்கிறது நான் மனசில் பட்டதை சொல்கிறது மகா பெரிய தப்பு. அது துபாய் மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த ஆட்சி கொடுக்குதுங்கிறத அது கடவுள் பார்த்து நிர்ணயிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்தால் நம்மளுக்கெல்லாம் கையை எடுத்து கும்பிடலாம். ஓப்பனாக சொல்கிறேங்க. இதில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு அந்த பொண்ணு தனியாக நைட்டு போய் ஒரு பாய் ஃப்ரெண்டோட காரில் எதுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அந்த பெண்ணு போகணும்? ஒன்று. இன்னொன்று என்னன்னா, சாயங்காலம் 6 மணி ஆனால் சில பேரண்ட்ஸ் எல்லாம் டிவி போட்டு இந்த நாடகம் அந்த நாடகம் அந்த நாடகம் இந்த நாடகம்னு வரிசையாக நாடகத்தை பார்க்குறீங்க. பெண்ணு ஹாஸ்டல்லையே இருந்தாலும் சரி, அல்லது காலேஜ் முடிச்சு வெளியே வந்தாலும் சரி, அல்ல வேலைக்கு முடிச்சு வந்தாலும் அடிக்கடி கால் பண்ணி எங்கே வந்துட்டுருக்குற, எந்த இடத்துல இருக்கிற, என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு வீடியோ காலில் வா, நான் உன்னை பார்க்கணும், வீடியோ கால் காட்டு, நீ வீடியோ காலில் வா அப்படின்னு நீங்கள் பெண்கிட்ட கேட்கணும். உண்மையா பஸ்ஸில் வந்தால் பஸ் சவுண்டு கேட்கும், வண்டியில் நீ வீடியோ காலில் ஒரு டைமாவது பெண்ணுக்கிட்ட திடீர்னு ஃபோன் பண்ணி வீடியோ காலில் வர சொல்லுங்கள். நம்ம பெண்ணுக்கு தாய்மார், நம்ம பெத்த தாய் தான் பாதுகாப்பு. ஓப்பனாக சொல்கிறேன். ஒருத்தர்கிட்ட கல்யாணம் மூச்சு அவன் கையில் இந்தாப்பா என் பொண்ணு உனக்கு மனைவியான்னு கொடுக்குற வரைக்குமே நம்ம பெண்ணை அந்த காலத்தில் நெருப்பு மடியில் கட்டி வச்சிருக்கிற நெருப்பு மாதிரின்னு சொல்லுவாங்க. நெருப்பை மடியில் கட்டி வச்சா என்ன ஆகும்? சீலை வெந்து கீழே விழும். அந்த மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும். அது யார் கையில் இருக்குதுன்னா நம்ம பேரண்ட்ஸ் கையில் இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன். காலங்கள் கெட்டுருக்குதுன்னு எத்தனை வீடியோவில் பார்த்துட்டோம், எத்தனை செய்தியில் கேட்டுட்டோம். ஏன் வயசு பொண்ணு ஒரு கணவனோட போகிற பெண்ணுக்கே பாதுகாப்பு கிடையாது. ஒன்று. இன்னொன்று என்னன்னா, வயசாகி போச்சே நம்ம தைரியமாக எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வயசானவங்களுக்கும் கூட இந்த காலத்தில் பாதுகாப்பு கிடையாது. தண்ணி அடித்தாலும் சரி, கஞ்சா போட்டாலும் சரி, பெண்களுக்கு ஆண்கள் எப்போவுமே இப்படி மோசமாக நடந்துக்குவாங்கங்கிறது திட்டவட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓப்பனாக சொல்கிறேன். அது போடாதவங்க